சரி ஓகே டாக்டர். நான் வெளியில இருக்கேன், நீங்க அண்ணன் கிட்ட பேசுங்க. ஜெய் ஜெய், நீங்க எங்க போறீங்க? உட்காருங்க. டாக்டர், இவங்க தான், நான் இல்ல. சொல்றது புரிஞ்சுதா இவங்களுக்கு? எனக்கு தெரியும் ஜெய், நீங்க இங்கேயே இருங்க. இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. உங்களுக்கு எப்பவுமே மைண்ட் டிஸ்டர்ப்டா இருக்கா, இல்ல எப்பவாவது அப்படி இருக்கா? டாக்டர், நீங்க கேள்வி கேட்கறத பார்த்தா ஏதோ நான் பேஷண்ட் மாதிரி இருக்கு. நான் இங்க வந்தது தோ இவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காக தான். என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி உயிரை எடுக்கிறா. இவளுக்கு தான் மண்டைக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு. அதை என்னன்னு கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணுங்க ஃபர்ஸ்ட். இப்படிதான் டாக்டர் அப்போ இந்த மாதிரி தான் ஏதாவது சம்மந்தம் இல்லாம பேசுவாரு. இப்ப பாருங்க, எங்க 2 பேரு வீட்லயுமே எல்லாரும் சம்மதிச்சு மேரேஜே ஆக போகுது. ஆனா ஏதோ இவரு ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ற மாதிரி பேசுறாரு பாத்தீங்களா? ஏய், யாருக்கு கல்யாணம்? யாருக்கு கல்யாணம்? உனக்கு எனக்கும் கல்யாணமா? சொல்லு, உனக்கு எனக்குமா கல்யாணம்? சொல்லு சொல்லு பாருங்க டாக்டர். நோ மிஸ்டர் ஜெய், காம் டவுன் ப்ளீஸ், காம் டவுன். நீ சுமாரியா? விட்டாவே என்ன பைத்தியன்னு சொல்லி பாண்டி மரத்துக்கு அனுப்பிடுவா போல. ஏய், உன்னால எனக்கு மண்டை சூடாகுது. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே உன்னை எதுக்குடி என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? சொல்லு, சொன்ன கேட்க மாட்டியா? ஐயோ, உன்னை அப்படியே கொன்றுன்னு போல தோணுது தெரியுமா? யோ யோ டாக்டர், என்னையா பண்ற நீ? என்ன பண்ணணுமோ அதான் பண்ணிருக்கேன். ஓஹோ, என்ன சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? இது எப்படி எனக்கு சாதகமா மாத்துறேன்னு பாருங்க. சொல்லுங்க. டாக்டர், அவருக்கு ட்ரீட்மெண்ட்னா வரமாட்டாரு. அதனால எனக்கு ப்ராப்ளம்னு தான் எங்க அக்கா சொல்லி உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கா. அதை கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. நீங்க வாங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ டாக்டர். யோ, என்னதையா போட்ட? இந்த பாருங்க ஜெய், தனக்கு இருக்கிற ப்ராப்ளத்தையே மறைச்சுக்கிற இந்த காலத்துல உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக தனக்கு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இந்த பொண்ணு இங்க வந்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு உங்களுக்கு ஒய்ஃபா கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். யோ, பைத்திய மாதிரி பேசாதயா. இவளுக்கு இன்னும் ஒரு இடத்துல கல்யாணம், ஆனா என்ன லவ் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. கல்யாணம் உங்க 2 பேருக்கு தானே, அப்ப உங்களை தானே லவ் பண்ணுவாங்க. யோ, பைத்தியக்காரா பைத்தியக்காரா, இன்னும் ஒரு நிமிஷம் இங்க இருந்தா கூட அப்படியே குத்தி கொலையா பண்ணிடுவேன். நீ எல்லாம் ஒரு டாக்டராயா? பைத்தியக்கார பையல, பைத்தியக்கார பையல. ஏம்மா, நீங்க போன்ல சொல்லும்போது கூட நான் நம்பல. பாவம் ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்காரு. இன்னொரு 5-6 செஷன் வந்தா தான் சரியா இருக்கும். நீங்க பார்த்து அவரை கரெக்டா கூட்டிட்டு வந்துருங்க. ஓகே டாக்டர், கண்டிப்பா கூட்டிட்டு வந்துடுறேன். வாங்க. வரேன் டாக்டர். என்ன ஜெய், உங்களுக்கு தூக்கமா வருதா? முறைக்காதீங்க ஜெய். இந்த இன்ஜெக்ஷன் போட்டா நல்லா தூக்கம் வருமா? நல்லா தூங்கி எழுந்தாதான் பிரெயின் நல்லா வேலை செய்யுமா. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். என்ன ஜெய், நீங்க அந்த அன்பரசியெல்லாம் ஒரு ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு அவ பேச்ச நீங்க கேட்டுக்கிட்டு என்னை இங்க கூட்டிட்டு வந்தீங்க பாருங்க. கொஞ்சம் விட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்க, என்ன பைத்தியங்காரின்னு பட்டம் கட்டி கீழ்பாக்கத்துல சேர்த்திருப்பீங்கல்ல. இந்த அனன்யாவை எல்லாரும் ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டீங்கல்ல. நான் உங்க மேல வச்சிருக்கிற லவ் உங்களுக்கு புரியல ஜெய். அதான் அவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு இப்படி முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய், நீ தான் முட்டாள்தனமா நடந்துக்கிற. இங்க பாரு, உனக்கும் எனக்கும் இப்போ இல்ல, எப்பவுமே ஒத்து வராது. நீ நினைக்கிற மாதிரி நமக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ தலைகீழ நின்னு தண்ணியே குடிச்சாலும் அது நடக்காது. சும்மா கற்பனையில வாழாம ரியாலிட்டி என்னன்னு புரிஞ்சுக்கோ. நடக்கும் ஜெய். இந்த அனன்யா முடிவு பண்ணா அது நடக்காம போயிடுமா சொல்லுங்க? நீங்க என் கழுத்துல தாலி கட்டுவீங்க. உங்க அம்மாவே அனன்யா கழுத்துல கட்டுடா தாலின்னு சொல்லுவாங்க.
நடக்காத வரைக்கும் தான் ஆச்சரியம், நடந்ததுக்கு அப்புறம் மிராக்கிள்னு சொல்லி கடந்து போக வேண்டியதுதான். ஏய், நீங்களும் நானும் மேரேஜ் பண்ணி நான் உங்க ஒய்ஃபா, பத்மா ஆண்டியோட மூத்த மருமகளா அந்த வீட்டுக்குள்ள வந்து நான் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. அதனால இந்த மாதிரிலாம் மத்தவங்க பேச்ச கேட்டு சில்லற வேலை செய்யாம மாப்பிள்ளைய லட்சணமா நடந்துக்காங்க, சரியா? இன்னும் 2 daysல நமக்கு மேரேஜ். ஹனிமூன் ட்ரிப் வேற எங்க போவோன்னு சொல்லி பிளான் பண்ணுங்க ஜெய். ஏய் லூஸ். அமைதியா தூங்குங்க. வேணும்னா என் தோள்ல சாஞ்சுக்கிறீங்களா? ரொமான்டிக்கா இருக்கும். என்னங்க, அவ கடைசியில என்ன பைத்தியமாக்கிட்டா? எனக்கு ஒரு கட்டத்துல அவகிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சு வந்தா போதும்னு இருந்துச்சு. அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணலான்னு கூட்டிட்டு போனா அவ அந்த டாக்டரையே மேனிபுலேட் பண்ணி எனக்கு பைத்தியக்காரன் பட்டம் கட்டிட்டா. அதுவும் அந்த டாக்டர் அவன் என்னமோ எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு வந்த கோவத்துக்கு அவளை அங்கேயே ஏதாச்சும் பண்ணிருப்பேன். ஆனா உங்க தங்கச்சிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் பொறுமையா இருந்துட்டேன். சாரிங்க, நம்ம பிளான் எப்படி அனன்யாக்கு தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. என்னதான் இருந்தாலும் உங்ககிட்ட இப்படி நடந்திருக்க கூடாது. என் தங்கச்சிக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ, பாரு, நீ சும்மா சும்மா உன் தங்கச்சி பண்ற தப்புக்கெல்லாம் பொறுப்பேத்துக்கிட்டு இருக்காத. சார், நாம அவளுக்கு நல்லது பண்ணதான் நினைச்சோம். ஆனா அவ அண்ணனுக்கு பண்ணது ரொம்ப தப்பு. அதுக்கு நீ போய் ஏன் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க? இல்ல சார், என்ன இருந்தாலும் அவ என் தங்கச்சி தானே. ஆனா உன இதை சொல்லிரு, எனக்கு உன்னோட இந்த தங்கச்சி பாசம் சுத்தமா புரியவே இல்லை. இன்னைக்கு அவ ஹாஸ்பிட்டல்ல என்கிட்ட பேசினதை பார்த்தா இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக அவ எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவா. அப்படி இந்த கல்யாணம் நின்னுடுச்சுன்னா நம்ம குடும்பத்துக்கே பெரிய அவமானமா போயிடும். அதனால நீங்க அவகிட்ட கொஞ்சம் பேசி புரிய வைங்க. அவளை இந்த கல்யாணத்துக்கு எப்படியாவது சம்மதிக்க வைங்க. அனன்யா செல்லம், என்னாச்சுமா? அந்த விஸ்வாவும் அன்பரசையும் ஜெய் கூட சேர்ந்துக்கிட்டு பிளான் பண்ணி என்ன பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க பாட்டி. நான் மட்டும் அவங்க பிளானை கேட்காம இருந்திருந்தா என்ன பைத்தியக்காரின்னு சொல்லி அந்த அன்பரசி எல்லாரையும் நம்ப வச்சிருப்பா. செல்லம், இதுக்கு நம்ம உடனடியா ஏதாவது பதில் கொடுத்தே ஆகணும். நாளைக்கு விடியட்டும் பாட்டி. நான் பைத்தியமா இல்ல அவங்க பைத்தியமான்னு தெரியும். இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறேன்னு மட்டும் பாருங்க பாட்டி. அன்பரசி, நான் உங்ககிட்ட கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காத. அனன்யாவுக்கு இப்ப இந்த கல்யாணத்தை அவசியம் பண்ணி வைக்கணுமா? சார், என்ன சார் நீங்களே இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க? நாளைக்கு தான் சார் ரிசப்ஷன். அவ அந்த மாதிரி நடந்துக்கிறா? எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாளே. இல்ல சார், எனக்கு அவ தெரிஞ்சிருவான்னு நம்பிக்கை இருக்கு. நிறைய பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கு. என் தங்கச்சிக்கும் அப்படி கண்டிப்பா ஒரு மாற்றம் வந்து அவ திருந்தி சந்தோஷமா ஒரு வாழ்க்கை வாழ்வா சார். ப்ளீஸ் சார், என்ன நம்புங்க.
வாங்க சார், வாங்க மேடம். வணக்கம்மா. உள்ள வாங்க, உள்ள வாங்கம்மா. ஆ. அத்தை, வாங்க வாங்க வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தீங்க. இப்பதான் சரி வந்தோம். சரி. டிராபிக்கா? வாங்க சம்பந்தி, வாங்க வணக்கம் வாங்க. சார், அப்பாவும் சித்தி வந்துட்டாங்க போல. சீக்கிரமா வாங்க. அப்பா, சித்தி, பாட்டி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். அன்வரசிங், டைம் ஆயிடுச்சுமா, போய் அனன்யாவை கூட்டிட்டு வா. இதோ கூட்டிட்டு வராத. இருங்க சித்தி. போமா. என்ன ரன்யா, இன்னும் ரெடி ஆகலையா? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நலங்கு வச்சாகணும். சீக்கிரம் ரெடியாகி கீழே வா. நீங்க அவளை சீக்கிரமா ரெடி பண்ணி கீழே கூட்டிட்டு வாங்க. சரிம்மா, கூட்டிட்டு வரேன். ம். நடக்காத கல்யாணத்தை நடக்க வைக்க போறாளா? இருந்தாலும் இந்த அன்பரசி ரொம்பவே ஆடுறா பாட்டி. இந்த கல்யாணம் நின்னதுக்கு அப்புறம் அவ முகத்தை பார்த்து நான் ரசிக்கணும். அனன்யா செல்லம், இந்த கல்யாணம் நடக்காது நீ மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா அதுக்குண்டான எந்த பிளானுமே நம்ம கிட்ட இல்லையே. பாட்டி, பிளான் எல்லாம் நேத்தே பக்காவா போட்டாச்சு. அதை இன்னைக்கு செயல்படுத்துறது மட்டும்தான் பாக்கி. என்ன பிளான்மா? நான் ஜெய் கூட எடுத்த போட்டோஸ் எல்லாம் சும்மானு நினைச்சிட்டு இருக்கீங்களா பாட்டி? இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா நான் அதை சாதகமா எனக்கு யூஸ் பண்ணணும் தான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அந்த போட்டோவை மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்ப போறேன். அவங்க என்ன பொண்ணு பார்க்க வந்தப்போ எப்படி அன்னோன் நம்பர்ல இருந்து அவங்க எல்லார் போனுக்கும் ஒரு ஆடியோ மெசேஜ் வந்துச்சோ, அதே மாதிரி எல்லாருக்கும் அதே அன்னோன் நம்பர்ல இருந்து எல்லார் போனுக்கும் இந்த போட்டோஸ் போய் கண்டிப்பா சேரும். இந்த போட்டோஸ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பார்த்தாங்கன்னா என்ன ஆகும் பாட்டி? வேற என்ன ஆகும்? இப்படிப்பட்ட குடும்பமே எங்களுக்கு வேண்டான்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க துண்ட காணோம் துணிய காணோம் ஓட போறாங்க. கல்யாணம் நிக்க போகுது. கரெக்டா சொன்னீங்க பாட்டி. இதுதான் நம்மளோட பிளான். சூப்பர் பிளான் ராச்சலம். அப்புறம் கையில வெண்ணெய வச்சுக்கிட்டு எதுக்காக இன்னும் காத்துக்கிட்டு இருக்க? உடனே போட்டோவை அமுச்சு விட்டுற வேண்டியதானே? சரி, ஓகே பாட்டி. அனன்யா, எவ்வளவு நேரமா உனக்கு கூப்பிடுறது? கீழே உனக்காக எல்லாரும் ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல நேரம் முடிய போகுது. சீக்கிரம் வா. வா வா வா. நீ போ. சீக்கிரமா வா. நான் இருக்கேன், நீ போ. எல்லாரும் வெயிட் பண்றாங்க. வா. வாமா, வா. வாமா. என்ன அனன்யா, ரொம்ப டல்லா இருக்க? கல்யாண பொண்ணு நீ. நல்லா சிரிச்சுக்கிட்டு கலகலன்னு இருக்க வேண்டாம். அவ சொல்ற ஆளை பாரு.
நான் உன் கழுத்துல தாலி கட்டும் போது கூட மூஞ்சிய உருன்னு வச்சுக்கிட்டு ஏதோ பேய் அணிஞ்ச மாதிரி தான் உட்காந்துக்கிட்டு இருந்த. நீங்க வச்சிருங்க. சரி. நலுங்கு வச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாண பொண்ணு கலையே வந்திருக்கு உனக்கு. நல்லா இரு, சந்தோஷமா இரு. இது பிடி. கொடுங்க. உன்னை இப்பதான் ஸ்கூல்ல சேர்த்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள நீ வளர்ந்துட்ட. நாளைக்கே கல்யாணமாகி இன்னொருத்தர் வீட்டுக்கு நீ போக போற. ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. கௌசல்யா, நீ போய் வேமா. சரிங்க அந்த அன்பரசி, எல்லாரும் நலங்க வச்சுட்டாங்க. நீ வைக்கிறது மட்டும்தான் பாக்கி. போய் வை. மங்கா பாட்டி கூட எனக்கு வைக்கல. எனக்கு அவங்களோட ஆசீர்வாதமும் வேணும். இப்ப அவங்க ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியமா? அவங்கள வைக்க வேண்டாம்னு சொல்லு. கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களோட ஆசீர்வாதம் என் பொண்ணுக்கு தேவையில்லை. என்னப்பா இப்படி பேசுறீங்க? என்ன இருந்தாலும் அவங்க அனன்யாவோட பாட்டி. அனன்யா அவங்க கூட தான் ரொம்ப க்ளோஸா இருக்கா. அவங்க நலங்கு வைக்கிறதுல தப்பு இல்லப்பா. அவங்கள நான் தான் இந்த கல்யாணத்துக்காக கூட்டிட்டு வந்ததே. அவங்க ஆசீர்வாதமும் என்னோட தங்கச்சிக்கு வேணும். அதனால அவங்க நலங்கு வைக்கட்டும்பா. ப்ளீஸ் பா. ஆமாங்க. இப்ப நாம அம்மாவை வைக்க விடாம பண்ணா அப்புறம் அனன்யா ரொம்ப ஃபீல் பண்ணுவா. அவங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அனன்யாவை கொஞ்சமாவது சிரிச்ச முகமா பார்க்க முடியுது. அதனால ச்சே, என்னமோ பண்ணுங்க. நீங்க வந்து வைங்க. பாட்டி வாங்க. அது அங்க ரிசப்ஷன் ஹால்ல எல்லாமே அரேஞ்ச் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணியாச்சுமா, தயாரா இருக்கு. அனன்யா செல்லம், நம்ம பிளான் சக்சஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே இருமா. இல்லைன்னா யாருக்காவது சந்தேகம் வந்துட போதும். அப்புறம் நீ கேட்ட மாதிரியே உன்னோட போன் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்கிட்ட பத்திரமா இருக்கு, சரியா? நல்லாரு. அன்பரசி, போ. ஆசீர்வாதம் பண்ணலன்னு யார் அழுதா? ஒரு அக்காவா உனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு தான் நான் இவ்வளவும் பண்றேன். ஆனா நீ என்ன புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியல. உனக்கு இந்த கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். அது நடக்கும். எல்லாரும் நலங்கு வச்சு முடிச்சாச்சுல்ல? எல்லாரும் நலங்கு வச்சு முடிச்சிட்டாங்கம்மா. சரி. கௌசல்யா, சுபா, போய் அதை எடுத்துட்டு வாங்க. சரிங்க அத்தை.
அனன்யா எங்க வீட்டு பொண்ணு மாதிரி. அதனால தாய்மாமன் வீட்ல இருந்து கொடுக்க வேண்டிய புது துணிலாம் நாங்க தான் கொடுப்போம். கொடுமா. இந்தாங்க கொடு. பார்த்தேன். விஸ்வா, என்னப்பா அங்கேயே நின்னுட்டு இருக்க? அன்வர் சிங், நீயும் வா. ம். 2 பேரும் இந்த பக்கம் வாங்க. ம், வாமா. வாங்க. வா. ஆ, வாமா. வாங்க வாங்க. ஆ, பூ வாமா. அந்த பக்கம். முன்னாடி வா. எல்லாரும் வாங்க. வாங்கிக்குமா.